வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாமன் தஸ்வன் விலாக்ஸ். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டில் வந்திருக்கோம். எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, எங்கள் ஆச்சி எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியாக போய் பொருட்காட்சியில் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். அது முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நாங்கள்லாம் பஃபே புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் ஃபேமிலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டங்குன்னு தட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் பாய் சொல்லுங்க. என்ன பண்ற? கீச்ச என்ன பண்ற? நல்லா செய்யற வேலை. சஞ்சனா பாய் சொல்லு. சஞ்சனா ஆச்சி ரெண்டாவது தலைமுறை அந்த பூனைக்குட்டி. மூணாவது தலைமுறை, ரெண்டாவது தலைமுறை. சஞ்சனா சஞ்சனா ஓய், பார்க்குக்கு வரியா இல்லையா? அப்போ பாய் சொல்லு. பாய் சொல்லு. தசன் நீ சொல்லு. ஆமா சப்ஸ்கிரைப் சேனல் லைக் பண்ணுங்க. லைக் ஷேர் இருங்க. முன்னாடி கூட எங்கள் அக்கா வீடு வந்து போடுங்க. என்னண்ணா கல்பியா ஆய் சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூஸ் குடிக்கிறாங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், மினி பஸ்ஸுக்காக. சஞ்சனா சிப்ஸு சாப்பிட்றா. ஆச்சி பர்ஸ்லேருந்து காசு எடுக்கிறாங்க. நீ ஜூஸ் குடிக்கிற. தஸ்வந்த் சிப்ஸு சாப்பிட்றான். ஏமந்த் என்ன பண்ணுறான்? குட்டி அழகு பையன் சிப்ஸு சாப்பிட்றான், குட்டி பையன். காசுலாம் வந்து ஒன்றா சேர்க்குறாங்க. நாங்கள் வந்து எல்லாரும் ஃபேமிலியாக ஷேர் பண்ணி போகிறோம். தம்பி எனக்காக மாசா ஜூஸ் வாங்கிட்டு வரான். என்ன அங்கே கொடுக்குற? எனக்கு கொடுக்காம அங்கே கொடுக்குற? நான் தான் ஃபஸ்ட்டு உனக்கு சொல்கிறேன். இப்போ கூட இங்கே கொடுப்பியா, அங்கே கொடுப்பியா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றுலா இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வானகரத்தில் வந்து இது வந்து போட்டிருக்காங்க பொருட்காட்சி. இது உள்ளே என்ட்ரன்ஸ்லேயே போனோன்னே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து உள்ளே போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி எவ்வளோன்னு போய் கேட்டால் ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து இதுக்கு வரணுன்ட்டு வரல, ஜஸ்ட்டு வந்து ஒரு டைம் பாஸ்க்காக மட்டும்தான் வந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6:30க்கு வந்து பஃபே புக் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த டைமை எப்படி வந்து போகிறது, போரிங் இல்லாமல் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு விசிட் மட்டும் போட்டு போயிடலான்னு தான் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டுமே 1000 ருபீஸ் செலவாயிடுச்சு. ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. குட்டீஸ்க்கு வந்து வாங்கலை, இருந்தாலும் பெரியவங்களுக்கு வாங்கிட்டாங்க. ஏன்டா வந்தோம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிக்கெட்டில் காமிச்சு உள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா லாட்ரின்ற மாதிரி ஒன்று வந்து எழுதியிருந்தாங்க. இது எழுதி போட்டால் எதனா லக்கி ட்ரா மாதிரி இருந்தது. அதுவும் எல்லாருமே வந்து எழுதி போட்டோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்க மொத்த பேர் எழுதி போட்டோம். ஆனால் ஒருத்தருக்கு கூட பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. அதை விட்டுருங்க. சரி ஓகே, என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமே, கண்டிப்பாக வந்து பாப்பாங்களை போய் எதனா ஒன்று விளையாட வைக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் 50 ருபீஸ்க்கு 80 ருபீஸ்க்கு அங்கே எதுவுமே இல்லை. அது இருந்தாலும் சின்ன ஒரு பீச்லலாம் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ராட்டினம் தான் இருந்தது. அது எங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை.
சரி உள்ளே போய் எதனா வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா ஒரு காஃபியோட விலையே 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம். ஜஸ்ட்டு வந்து நாங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வந்தோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனுங்கள்லாம் வந்து நல்லா வந்து நிறைய வச்சுருந்தாங்க கண்ணாடிக்குள்ளே. நான் வந்து நிறைய எடுத்தேன், எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், ரொம்ப வந்து வீடியோ லென்த்தாக போய்டும்ன்ட்டு. அது மட்டும் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. மீன்லாம் வந்து நிறைய இருந்தது. மேலே வந்து நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகாக குட்டி குட்டி மீனுங்க கலர் கலராக அதெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே, வந்ததும் வந்து குழந்தைங்கள சும்மா இட்டு போகக்கூடாது, அழுவாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்காக பாப்பாங்களை வந்து ஒரு ராட்டினத்தில் ஏற்றி விட்டோம். அதுக்கப்புறம் அந்த பலூன்ஸ் மாதிரி வந்து எகிரி எகிரி குதிப்பாங்க பார்த்தீங்களா, அதில் விளையாட வச்சோம். ஏமந்த் மட்டும் வந்து துப்பாக்கி சுட்டான். இது வரை தான் நாங்கள் பார்த்தோம். இதுக்கப்புறம் பாருங்கள், நல்லாயிருக்கும்.
வந்துட்டோம். அங்கே பொருள் காட்சிலாம் முடிச்சுட்டு வாங்க விழலாம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொருள் காட்சிலாம் வந்து ஜாலியாக வந்து பசங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக பார்த்தீங்கன்னா கோல் பார்பிக்யூக்கு வந்துட்டோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் வந்து இது வந்து இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 850 ருபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏமத்து குட்டிக்கு வந்து ஃப்ரீன்னு ஃபோனில் சொன்னாங்க. ஆனால் நேரில் வந்தால் 500 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே வந்து 120க்கும் மேற்பட்ட வந்து டிஷ்ஷஸ் வந்து இருந்தது. நல்லா டேஸ்டியாக இருந்தது. எங்கள் எல்லார் மூஞ்சிலும் பாருங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பசியோடு வந்து நாங்கள் வந்துட்டு இருந்தோம். காலையில் எல்லாருமே வந்து டீ மட்டும்தான் குடித்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகி போகலான்னு பார்த்தா லஞ்சு வந்து புக் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க வரத்துக்கு வந்து 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டின்னர் வந்து புக் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி, ஓகேன்ட்டு 6:30க்கு வர சொன்னாங்க. அதனால் வந்துட்டோம். அவங்க என்ன ஃபோனில் ஆஃபர் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 PM உள்ளே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ் வந்து லெஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கீமே சொல்லலை. யார் உங்களுக்கு சொன்னதுன்னு வந்து மாற்றிட்டாங்க. 850 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைனா ஒரு ஆளுக்கு 699 தான் எங்களுக்கு வந்து காலில் சொன்னாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. நம்ம வந்து பே பண்ணுற காசுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். 850க்கு ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 120+ வந்து டிஷ்ஷஸ் வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 120 டிஷ்ஷஸும் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஜஸ்ட்டு வந்து ஒரு டேஸ்ட்டு மட்டும்தான் பண்ணணும். நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டு அங்கே வேறு எந்த டிஷ்ஷுமே வந்து டேஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நாங்களும். ஆனால் நான் இருக்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து அவ்வளோவா சாப்பிடல. எங்கள் சித்திலாம் வந்து வரவே மாட்டேன், எனக்குலாம் இது செட் ஆகாது, நான் சாப்பிட்ற ஆள் கிடையாது, நீங்கள் பசங்களை மட்டும் கூப்பிட்டு போங்கன்னு எவ்வளோ சொன்னாங்க. நாங்கள் அடம் முடிச்சு ஜஸ்ட்டு ஒரு ஹாப்பிக்காக விடுங்க, ஹாப்பிக்காக மட்டும் வாங்க, அதெல்லாம் விடுங்க, காசெல்லாம் விடுங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து அடம் பிடிச்சி இட்டுன்னு போனோம். ஆனால் வந்து நல்லா இருந்தது. நம்ம வேறு யாருனா போகலாமான்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிளேஸ்க்கு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கேட்டாங்க, கேக் எதனா கட் பண்ணணுமா, எதனா செலிப்ரேட் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து வேணான்னு ஸ்கிப் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களுக்கே மைண்டு தோணுச்சு, சரி கேக் வெட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு செஃப் வந்து நின்றுட்டு இருந்தார். நாங்களே போய் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டோம், பார்ட்டிக்காக ஒரு சின்ன கேக் வெட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஆச்சி பேரை சொல்லி நாங்கள் வந்து கேக் வெட்டி ஜாலியாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பஃபேல வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சுத்தமாக முடியல. பெரியவங்கலேருந்து குட்டீஸ் வரை எல்லாரும் வந்து முடியாமல் நிற்கிறாங்க. இஷ்டத்துக்குன்னு வந்து சாப்பிட டைம் போகுதுன்னு பயங்கரமாக சாப்பிட்டு சுத்தமாக முடியல. வாமிட் வர மாதிரி இருக்குது. அடுத்த